வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூப்னா என்ன ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் லூப்புன்றது. ஏன்னா நமக்கு ஒரு 10,000 டேட்டா இருக்குன்னா, நம்ம 10,000த்தையும் வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து அத எடுத்து எடுத்து அத வந்து பண்ண முடியாது. ஸோ 10,000த்துக்கும் நான் வந்து ஒரு லூப் போடுறேன். அது பாட்டுக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். எனக்கு எங்க டேட்டா வருதோ அதோட முடிஞ்சு வெளிய வந்துரணும். இதுதான் வந்து லூப்போட கான்செப்ட். ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, ஒரு அரே வந்து வச்சுக்கிறேன். சும்மா வந்து கான்ஸ்ட் கார்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு அரே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆடி இங்கே வந்துட்டு சும்மா பிஎம்டபிள்யூ இதே மாதிரி வந்துட்டு ஒரு நிறையா கார் வந்து போடுறேன். சும்மா சுசுக்கி, இங்கே வந்து ஹுண்டாய், அப்புறம் வந்துட்டு ஹோண்டா, அப்புறம் வந்து வால்வோ. ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு அரே வந்து போட்டுக்கிறோம். ஸோ அரே போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ நான் வந்து இதுலேருந்து வேல்யூ எடுக்கணும். எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே வந்துட்டு இந்த மாதிரி வந்து யோசிக்கவே கூடாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு, ஒரு லெட்டு டெக்ஸ்ட்டு ஒரு எம்டியாக வந்து நம்ம வந்து ஒரு எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். இப்போ அதுலேருந்து எனக்கு வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒன்றுக்கா டெக்ஸ்ட் ஆஃப் வந்து டெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு, இங்கே வந்து கார்ஸ் ஆஃப் 0, அப்புறம் வந்து நம்ம வந்து ப்ளஸ்ஸு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி வந்து எப்பவுமே யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1, 2, 3, 4, 5, 6 வேல்யூ தான் இருக்குது. இப்போ இதுலேயே நான் வந்து 10,000 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 கூட வேணாம். ஒரு 100 இந்த கார் சரியிலேயே நான் கொடுக்குறேன்னா, இந்த 100த்தையும் நான் இப்போ யாருக்கா இருந்தாலும் சரி கடுப்பாக வரும். டெக்ஸ்ட் கார்ஸ் ஆஃப் 1, கார்ஸ் ஆஃப் 2, கார்ஸ் ஆஃப் 3 இப்படி வந்து தனித்தனியாக வேல்யூ எடுக்க பயங்கர கடுப்பாக வரும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூப்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் லூப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி வந்து ஃபார் லூப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் அரே வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு லூப் வந்து அரேயை வச்சு நான் வந்து லூப் வீடியோவில் காட்டுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அரே வீடியோ செக் பண்ணலன்னா மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க. அப்போ தான் வந்து நான் ஏன் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த வந்து லூப்பை வந்து சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ஓகே ரைட்டு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் வந்து எழுதிடலாம். எப்போவுமே எல்லாத்துலேயும் உள்ள மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன் தான். ஐ வந்து 0ன்றதை நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஐ இஸ் லெஸ் தேன் கார் ஸ்டார்ட் லென்த். இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இது. கார் ஸ்டார்ட் லென்த் வந்து இப்போ நான் வந்து டைனமிக்காக வந்து கொடுக்கலாம். இப்போ எவ்வளோ 7 தான் இருக்குன்னா 7 தான் வரணும். 6 தான் இருக்குன்னா 6 தான் வரணும். நான் இங்கே வந்து 4ன்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு 7 இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு வந்து பிரச்சனையாக வரும். எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து நீ வந்து அந்த மெமரியை வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நான் வந்து இது கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும்ல. இப்போ இங்கே வந்து 0ல இருக்கு. ஸோ 0ல உள்ளது மட்டும்தான் இப்போ ஆடி மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்து 0ல இருந்துச்சு. 0+1 வந்து BMW 1ன்னு வரும். அப்புறம் சுசுக்கி, அப்புறம் ஹுண்டாய் இப்படி வந்து ப்ளஸ் ஆகி வரும். நம்ம டீபகரில் வந்து தெளிவாக போட்டு டீபக்கிங்கில் வந்து நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவும் பார்க்கலன்னா மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து இப்போதைக்கு வந்து உள்ளே போட்டுக்கிறேன். இங்கே வந்து சும்மா வந்து கொஞ்சோண்டு ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணுறேன். இங்கே கார்ஸ் ஆஃப் 0ன்னு போடுறதுக்கு பதிலாக நான் கார்ஸ் ஆஃப் ஐன்னு போடுறேன். ஸோ ஏன் ஐன்னு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஐயோட வேல்யூ தானே 0, 1ன்றது ஐயோட வேல்யூ தானே மாறிட்டு இங்கே டைனமிக்காக மாறிட்டே இருக்க போகுது. ஸோ நான் இங்கே வந்து கார்ஸ் ஆஃப் ஐன்றதை போட்டேன். இப்போ அது யூஐயில் ஷோ பண்ணணும்ல. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி என்னத்தை வச்சு எடுக்க போகிறோம். நம்ம டெமோ வந்து ஐடி வந்து டெமோன்ட்டு தான் கொடுத்துருக்கோம். அதனால் இதை கொடுத்துக்குறோம். ஸோ இன்னர் எஸ்டிஎம்எல் வந்து எடுத்து நான் வந்து இன்னர் எஸ்டிஎம்எல்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், அந்த டெக்ஸ்ட்டுன்றதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்கே ரெஃப்ரெஷும் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடி, பிஎம்டபிள்யூ, சுசுக்கி, ஹுண்டாய் நான் என்ன கொடுத்துருக்கணும், எவ்வளோ கொடுத்துருக்கணும் அவ்வளவும் இங்கே பிரிண்ட் ஆகிடுங்க. ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப். இதுலேயே வந்து நிறைய கைண்ட் ஆஃப் லூப் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா வந்து ஃபாரு, ஃபார் இன்னு, ஃபார் ஆஃபு, வைலு, டூ வைலு எல்லாத்த பற்றியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸாகவே வந்து சிலேயே நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏதோ ஒன்று நம்ம படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க இந்த வார்த்தையாச்சும் அட்லீஸ்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. சரி ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து ஃபார் லூப்புன்றது பார்த்தோம். ஃபார் லூப்னா என்னன்னா, ஒரு கோடு வந்து எத்தனை டைம் ரன் ஆகணும், அதாவது அந்த லூப் வந்து எத்தனை டைம் வந்து ரன் ஆகணுன்றது. இதே மாதிரி ஃபார் இன் அப்படின்னா வந்து என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதே ஃபார் ஆஃப்னா வந்து அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். வைல்னா வந்து ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுற வரைக்கும் அது வந்து லூப் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி டூ வைல்னா என்னன்னா, அது வந்து லூப் ஆகுதோ, அதாவது அந்த கண்டிஷன் பாஸ் ஆகுதோ ஃபெயில் ஆகுதோ அது ஒரு வாட்டி வந்து ரன் ஆகிடும். ஸோ இப்போ
வந்து இப்படி புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஃபார் லூப் வந்து புரிஞ்சுல. ஸோ ஃபார் லூப் என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம எத்தனை டைம் வந்து லூப் ரன் ஆகணுன்றத வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து இங்கே வந்து டைனமிக்காக தான் இங்கே கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ காஸ்டாட்லேருந்து இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுனால நான் கொடுத்துருந்தேன். இதையுமே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இது பண்ணுறதுன்றது நம்ம அதுக்கான டெடிகேட்டடான பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ ஒன்று போட போகிறோம். ஸோ அதில் வந்து மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்க. இங்கே வந்து நம்ம 5 6 அந்த மாதிரி கூட நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சரி ஓகே. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நான் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இங்கே i is equal to 0 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ணிடுறேன். இது எனக்கு வேணவே வேணாம். இந்த இடத்துல நான் வேல்யூவே கொடுக்கல. இப்போ நான் இங்கே போயிட்டேன்ல டெக்ஸ்ட்ன்றது கொடுத்துருக்கேன்ல. ஸோ டெக்ஸ்ட்ன்றதுக்கு மேலே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா i is equal to 0க்கு பதிலாக 2லேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் 2லேருந்து எனக்கு வேணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் அதே மாதிரி தான் காஸ்ட் டாட் லென்த் இருக்குல்ல, இதையும் வந்துமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து நம்ம லெட்டு லென் அப்படின்னு வச்சுக்கலாம். லென்த்தை வந்து நம்ம சுருக்கி லென்னு வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து காஸ்ட் டாட் லென்த் இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணிடுவோம். ஸோ கட் பண்ணி நான் இங்கே போட்டுடுறேன். இங்கே வந்து இந்த லென்னுன்றதை வந்து போட்டுடுறேன். ஸோ போட்டேன்னா இப்போ வந்து i ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2லேருந்து வரும் 0 1 இங்கே 2லேருந்து வந்து நமக்கு அந்த வேல்யூ வந்து வரும். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கோடை வந்து வெளியே போட்டு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் 2 இருக்குல்ல, அதாவது இந்த 3 எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க ஃபார் லூப்பில். இது ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். 1 இது வந்து 2 இது வந்து 3 அந்த செமிகோலனுக்கு பிரிக்கிறோம்ல அந்த வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இந்த ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் வந்து அதுவும் வந்து ஒரு ஆப்ஷனலான ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ஆனால் இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்குன்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்கணும். ஸோ கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா லூப் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இவ்வளோ தான் 7 தான் இருக்குது அப்படின்றது கிடையாது. அது பாட்டுக்கு லூப் ஆகிட்டே இருக்கும். ப்ரௌசர் வந்து கிராஷ் ஆயிரும். ஸோ நான் இப்போ இதை பண்ணி காமிச்சேன் அப்படின்னா ப்ரௌசர் கண்டிப்பாக கிராஷ் ஆயிரும். அப்புறம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ நான் அதனால் வந்து பண்ணல. நீங்கள் யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ரௌசரில். சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதுலேயுமே வந்து ஸ்கோப் இருக்குது. அதாவது வந்து நம்ம வேறு லெட்டு கான்ஸ்ட்டு இதை பற்றி வந்து பார்த்துருக்கோம்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து வேல்யூ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன் பாருங்களேன். இப்போ வந்து இங்கேருந்து இது தூக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வேறுன்றதை மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ வேறுன்றதை வச்சு வேறு i is equal to 5ன்றதை வச்சிடுறேன். இங்கே வந்துட்டு நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்ல. ஸோ மறுபடியும் வந்துட்டு வேறு i is equal to 0 i is less than 10ன்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த கார்ஸ்லாம் வேணாம் நமக்கு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சே பார்த்துடலாம் வேறுக்கு. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒன்று நடக்குது. சரி ஓகே. இந்த பிரேக் டேக் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாச்சும் வந்து டெஸ்ட்டுன்றது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து i வந்து ஷோ ஆகணும். இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்றதை மட்டும் பாருங்களேன். ஸோ 10ன்றது பளிச்சுன்னு வந்துடுதுல. இந்த இடத்துல நான் இதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது பிரிண்ட் ஆகாது, அது வேறு விஷயம். ஸோ வந்து இங்கே வந்து i வந்து 10ன்றது வந்துடுது. ஏன் 10ன்றது வருது? இங்கே நம்ம பார்த்துருந்தோம் வேறுன்றதை நீங்கள் எங்கே கொடுத்தாலும் அதோட வேல்யூவை அது ஓவர் ரைட் பண்ணிடும் வேறில். இங்கே மட்டும்தான் நம்ம வேரோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ இங்கே மட்டும்தான் வேரோட வேல்யூ 10. இதுலேருந்து வெளில வந்ததுக்கு அதாவது ஐயோட வேல்யூ வந்து 10. இங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஐயோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதான் கிடையாது. வேறில் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து இங்கேன்னு இல்லை, நார்மலாக லூப்பில் போடாமல் நம்ம வெளில போட்டாலும் இதே பிரச்சனை தான். லெட்டு வச்சு பார்த்தோன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்களேன். இங்கே நான் வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு வேறுன்றதை தூக்கிடுறேன். ஸோ லெட்டுன்றதை கொடுக்குறேன். கொடுத்து சேவ் பண்ணி இங்கே வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்களேன். 1 2 3 4 5 உங்கள் ஆன்சர் 5ன்னு இருந்துச்சுன்னா அது கரெக்டு. ஸோ வந்து லெட்டில் வந்து 5ன்றது தான் வரும். பார்த்தீங்களா 5 தான் வருது. ஸோ இதுதான் சொன்னால் வேர் வந்து ஓவர் ரைட் பண்ணிடும், லெட் வந்து ஓவர் ரைட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான தெளிவான வீடியோ டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஐ பட்டனில் வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வந்து இது சொல்லியிருந்தேன் ஐ பட்டனில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அதனால் அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபார் இன்னுனா என்ன அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து அரே வச்சு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்ல, இதே வந்து ஆப்ஜெக்டாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத வச்சு பார்த்துடலாம். ஸோ வந்து ஈஸியாக இருக்கிறது வந்து எப்போவுமே ஆப்ஜெக்டில் வந்து பர்சன் தாங்க. அவனோட ஒரு நேம் ஒன்று வச்சுப்போம். ஸோ நேம் வந்து அஸ்வின் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ இதே மாதிரி அவனுக்கு வந்து ஒரு வயசு ஒன்று இருக்கும், ஒரு 89 வச்சுப்போம். அதே மாதிரி அவனுக்கு ஒரு ஹைட் ஒன்று இருக்கும். ஸோ வந்து ஒரு 6 அடி வச்சுப்போம். ஸோ 6ன்றது மட்டும் வச்சா போதும். ஓகே. இப்போ வந்து எனக்கு இதில் வந்து இதை நான் லூப் பண்ணி அதோட வேல்யூ வந்து எனக்கு வேணும். ஸோ அதுக்கு எப்படி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் லெட்டு டெக்ஸ்ட்ன்றது வந்து டிஎக்ஸ்டின்றதை ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா லூப் பண்ண விட்றேன். ஃபார் லூப் போடுறேன். லெட்டு
நான் என்ன பண்றேன் எக்ஸ்ன்றது வந்து என்னன்னா இந்த வேல்யூஸை சுத்தி விட்டு நம்ம அதுல இருந்து எடுக்கிறது. ஸோ எக்ஸ்ன்றது புரியலன்னா இப்போதைக்கு சும்மா அப்படியே பாருங்க. நான் இந்த கோட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ் இன் பர்சன்ற மாதிரி வச்சிடுறேன். போட்டுட்டு நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா டெக்ஸ்ட்ல வந்து நம்ம ஆட் பண்ணி விடணும். அதுல வந்து ஆட் பண்ணி விடுறேன். ஸோ அதில் ஆட் பண்ணி விடும் போது என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன் ஆஃப் அந்த எக்ஸ்ன்றதை வச்சிடுறேன். ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்தி சுத்தி வரும். சுத்தி வந்துட்டு ப்ளஸ் நான் வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேணாம். அடுத்தடுத்த லைன் எனக்கு வேணாம். ஒரே இதுலேயே வந்து 2 ஆனா 2 ஆகிட்டு போகுது. சரி ஓகே. இங்கே வந்து நம்ம ஐக்கு பதிலாக வந்து டெக்ஸ்ட்ன்றதை வந்து ஷோ பண்ணணும். ஸோ இங்கே வந்து கொடுத்து நான் ஒரு சேவ் மட்டும் பண்ணிடுறேன். இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அஸ்வின் 89 6 இப்படின்றது வந்துருச்சு. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வந்து லூப் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ளதை லூப் பண்ணி அதோட இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து எடுத்துட்டு வந்துடும் எனக்கு. எடுத்துட்டு வந்தது. இதுதான் வந்து இந்த எக்ஸ்ன்றது நம்ம அங்க அந்த வீடியோல வந்து பார்த்துருப்போம்ல, அந்த ஐ வந்து 0வா இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். ஐ பிளஸ் பிளஸ்ன்றது மாரி. அதே மாரி அதே வேலை தான் இது பண்ணும். என்ன பண்ணும்னா, இங்க வந்து இதோட வேல்யூஸ போய் எடுத்து எடுத்து வந்து இந்த பெர்சனுக்கு வந்து குடுத்துரும். நம்ம வந்து கார்ஸ் ஆஃப் 0 அந்த மாரி போடாம கார்ஸ் ஆஃப் ஐன்னு சொல்லி போட்டிருந்தோம்ல. அதுக்கு பதிலா நம்ம வந்து எக்ஸ்ன்றது போடுறோம். ஸோ இவ்வளவுதான் வந்து ஃபார் இன் லூப்புக்கானது ஒண்ணு. இதே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இத வந்து வெறும் ஆப்ஜெக்ட் வச்சு தான் பண்ண முடியுமா? அப்டின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம அரேவ வச்சும் வந்து லூப் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பழசுக்கே வந்துடுறேன். கார்ஸ் எக்ஸாம்பிளே நம்ம மறுபடியும் போயிடுவோம். ஸோ கண்ட்ரோல் Z குடுத்துட்டே வரேன். ஓகே. இப்போ வந்து நம்ம பழசுக்கே வந்துட்டோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து நான் தூக்கிடுறேன். ஸோ தூக்கிட்டு இத வந்து ஒரு கிளியர் பண்ணிட்டு, ஒரு நீட்டா வந்து வச்சிடலாம். ஓகே. இப்ப இந்த ஃபார்க்குள்ள நம்ம வந்து போடணும்ல. மறுபடியும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டு, எக்ஸு, இன்னு, கார்ஸு. ஸோ கார்ஸ் தான் வந்து அரே. நான் அதுக்குள்ள தான் வந்து சுத்த விட போறேன். ஸோ அது வந்து போட்டாச்சு. நான் வந்து டெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேல்யூ வேணும்ல எனக்கு அத வந்து ஷோ பண்றதுக்காக. ஸோ அதே மாரி டிஎக்ஸ்டின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வந்து வச்சுக்கிறேன். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்டி இதுல வந்து ஆட் பண்ணி விடுறேன். இந்த இந்த ஸ்ட்ரிங்ல போய் ஆட் ஆயிக்கன்னு சொல்லிட்டு. கார்ஸ் ஆஃப் எக்ஸ் நல்லா நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அங்க வந்து ஐ வந்து 0 அந்த வேல்யூ போட்டிருப்போம். அதுக்கு பதிலா நம்ம கார்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது போடுறோம். இங்க வந்து எனக்கு பிரேக் ஆயிக்க. ஏன்னா வந்து ஒரே லைன்ல இருந்தா நமக்கு இது புரியாதுன்றதுனால பிரேக் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஸோ இங்க அதே மாரி வந்துட்டு இங்க ஐன்றது குடுக்கறதுக்கு பதிலா நம்ம டிஎக்ஸ்டின்றத குடுக்க போறோம். ஸோ குடுத்து சேவ் பண்ணிட்டனாலே பார்த்தீங்கன்னா, இது வந்து அரேவும் வந்து லூப் ஆகி வந்துரும் இந்த ஃபாரின் லூப்ல. இதே வந்து ஃபாரின் லூப்ல வந்து என்ன ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்டின்னா, நம்ம வந்து இண்டெக்ஸ் ஆர்டர் நமக்கு முக்கியம் அப்டின்னா, நம்ம வந்து ஃபாரின் லூப் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் ஈச் இல்லன்னா ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுட் வரலாம். ஃபார் ஆஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதே இந்த கார்ஸ் எக்ஸாம்பிளே இருக்கட்டும். இந்த கார்ஸ் எக்ஸாம்பிள்லயே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு லெஃப்ட் எக்ஸ் ஆஃப்ன்னு போடுறேன். இதுல வந்துட்டு நான் வந்து இந்த கார்ஸ்லாம் வந்து எனக்கு தேவையில்ல. ஸோ வந்து எனக்கு டிஃபால்ட்டாவே வந்து எனக்கு வேல்யூஸ் தான் வந்து அது எடுத்துட்டு வரும். ஸோ வந்து எக்ஸ்ன்றத வந்து போட்டுடுறேன். போட்டு இங்க சேவ் பண்றேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. வந்துருச்சா? ஸோ இதுல வந்து இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். அப்போ ஃபார் இன்னுக்கும், ஃபார் ஆஃப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆஃப் வந்து எனக்கு லூப் பண்ணி வரும்போதே எனக்கு வேல்யூஸ மட்டும் தான் எடுத்துட்டே வரும். இப்ப நான் வந்து இங்க இங்க போன ஃபார் இன்ல பார்த்திருந்தீங்கன்னா, கார்ஸ் ஆஃப் அந்த அரேவ போட்டு அதுல உள்ள வேல்யூஸ் எடுப்பேன். கார்ஸ் ஆஃப் அப்புறம் தான் வந்துட்டு நான் எக்ஸ்ன்றத போடுவேன். ஸோ அப்படிதான் போட்டு பண்ணுவேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அன்டிஃபைன்ட்ன்னு வர ஆரம்பிச்சுருச்சு. ஏன் அப்படி வருதுன்னா ஆஃப்ல எப்பவுமே அது வேல்யூ தான் எடுத்துட்டு வரும். இன்ல வந்து எடுத்துட்டு வராது. ஸோ நம்ம அதோட வந்து பாஸ் பண்ணி அந்த 0, 1ன்ற இண்டெக்ஸ பாஸ் பண்ணி நம்ம அதுக்கான வேல்யூ வந்து எடுப்போம். இதுல வந்து லூப் பண்ணி வரும்போதே எனக்கு வேல்யூஸ் தான் வருது. ஸோ நான் அப்ப ஏன் மறுபடியும் வந்துட்டு அத குடுக்கணும்? ஸோ குடுக்க வேண்டியது இல்ல. அதனால நம்ம டைரக்ட்டாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபார் இன், ஃபார் லூப்புக்கான வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வைல் லூப் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல வைல் லூப் வந்து ஸ்பெசிஃபைட் அதாவது அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் அது வந்து லூப் ஆயிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து வச்சு பார்த்துரலாம். ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துரலாம். இத நம்ம இப்போதைக்கு வந்து தூக்கிடலாம். வைல் i is less than 10. ஸோ வந்து இதுதான் வந்து சின்டாக்ஸ். இப்படிதான் இதுக்குள்ள தான் வந்து கண்டிஷன் இருக்கணும். இது வந்து இங்க வந்து நம்ம என்ன கோட் எழுத போறோமோ அது இருக்கணும். ஸோ இங்க வந்து நம்ம அதே மாரி வந்துட்டு லெட்டு டெக்ஸ்ட்ன்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நான் அதுக்குள்ள தானே ஏதாவது பண்ணணும். அதே மாரி ஐன்றது நம்ம இங்க குடுத்துருக்கோம். ஆனா நம்ம எங்கேயுமே அதை டிஃபைன் பண்ணல. அப்புறம் நமக்கு ரெஃபரன்ஸ் எரர் வரும். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, லெட் i is equal to 0 அப்படின்றதையும் குடுத்துக்கிறோம். ஸோ குடுத்துட்டு நான் இங்க என்ன பண்றேன்னா, அந்த டெக்ஸ்ட்ல வந்து ஆட் பண்ணி விடுறேன். டெக்ஸ்ட்ல வந்து என்னத்த ஆட் பண்ணி போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். த நம்பர் இஸ் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு எனக்கு லூப் ஆகி வரும்னு நான் சொன்னேன்ல, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் அது லூப் ஆகிடும்.
ஸோ வந்துட்டு இங்க வந்து ஐ. அப்புறம் வந்து எனக்கு இந்த வெறும் ஐ மட்டும் போட்டேன் அப்படின்னா, இது வந்து வராது. பாருங்க சுத்திட்டே இருக்கு. ஸோ நம்ம இங்க வந்து இத ஐட்ரேட் பண்ணியே ஆகணும். இல்லன்னா ப்ரௌசர் கண்டிப்பா கிராஷ் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு இப்பவே கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம எப்பவுமே வந்துட்டு இந்த மாரி வந்து லூப் பண்றோம் அப்படின்னா, வைல் லூப் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிரணும். அப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து அத வந்து லூப்பே பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்துட்டு நான் இப்ப இங்க குடுத்ததுனால ப்ரௌசர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஓ ஷிட்! ஓகே. நான் வந்து கிராஷ் ஆன எக்ஸாம்பிள் காட்டிட்டேன். ஸோ இந்த மாரி வந்து நீங்க பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிரணும். அப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து என்னவோ அத வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சரி ஓகே. நான் இப்போதைக்கு சர்வர வந்து குளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. இப்போ வந்து நல்ல வேள கிராஷ் ஆவல. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்பயும் வந்து பிரிண்ட் ஆவல. ஏன் பிரிண்ட் ஆவல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து TXTன்றது குடுத்துருக்கேன். இங்க வந்து TXTன்றத வந்து நம்ம குடுக்கணும். ஸோ TXTன்றத குடுத்தோம்னா, நமக்கு வந்து இது வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ மறுபடியும் ப்ரௌசர நான் கிராஷ் பண்ண விரும்பல. நீங்க எப்பவுமே வந்து இந்த வைல் லூப்ல வந்துட்டு நம்ம வந்து வேரியபிள வந்து இன்கிரீஸ் பண்ணல அப்படின்னா, நான் தான் சொல்லியிருந்தேன்ல வைல் லூப் என்ன பண்ணும், செக் பண்ணும் அப்படின்னா, கண்டிஷன் ட்ரூ ஆகுதான்னு செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வந்து அது விடவே விடாது. அது பாஸ் ஆனா மட்டும் தான் அதுலேருந்து வந்து வெளிய வரும். ஸோ நான் இங்க இன்கிரிமெண்ட் பண்ணாம வந்து ஃபர்ஸ்ட்டு இதில வந்து விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட்டே வந்து நான் இத போட்டோனே இது ஆட்டோ சேவ் தானே. ஸோ இத போட்டோனே அது பாட்டுக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணோனே இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. கரெக்ட்டா 9 வரைக்கும் தான் வருது. உங்களுக்கும் ப்ரௌசர் வந்து கிராஷ் ஆகணும், இத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்களும் இன்கிரிமெண்ட் பண்ணாம வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டூ வைல் லூப். டூ வைல் லூப்னா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த எது கரெக்ட்டோ தப்போ அது ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து நடந்துரும். நான் இங்க என்ன பண்றேன்னா, முன்னாடியே இதுக்கு முன்னாடியே வந்துட்டு டூன்ற வந்து ஒரு கண்டிஷன் வந்து போடுறேன். ஸோ டூ கண்டிஷன்ல என்னன்னா, இப்ப நான் வந்து சாரி இது மொத்தத்தையும் வந்து சாரி இது மொத்தத்தையும் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து இது பிளஸ் இதே மாரி வந்து ஐய வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டேன். ஐயோ! மறுபடியும் கிராஷ் ஆயிடுச்சு. சரி ஓகே. ஐய வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து வைல் லூப் வந்து நடக்க தேவையில்ல. ஏன்னா நமக்கே தான் தெரியும்ல வந்து இதுல வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ வைல் வந்து i is less than 10 இந்த கண்டிஷன் தப்போ சரியோ இது வந்து நடந்துறணும். ப்ரௌசர் வந்து ஆட்டோ சேவ் ரொம்ப படுத்துதுங்க. சரி ஓகே. மறுபடியும் நம்ம வந்து ப்ரௌசர வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரௌசர வந்து நான் ஸ்டாப் பண்றேன். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. 0, 1, 2, 3, 4லேருந்து 9 வரைக்கும் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இதுதான் வந்து டூ வைல் லூப். வைல் லூப்புக்கும், டூ வைல் லூப்புக்கும் என்ன அப்படின்னா, டூ வந்து அட்லீஸ்ட் 1 வந்து நடந்துரும். வைல் வந்து கண்டிஷன் என்ன ஆகுதோ, அது ஃபால்ஸ் ஆகுதோ, ஃபெயில் ஆகுதோ அத பத்திலாம் வந்து இதுவாகல. இதுலயும் வந்து நான் பண்ண இதே தப்பு வந்து என்னன்னா, இன்கிரிமெண்ட் பண்ணிரணும். ஆட்டோ சேவ் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஆட்டோ சேவே மோஸ்ட்லி வந்து குடுக்காதீங்க. இந்த இப்ப நான் ஆட்டோ சேவ் குடுத்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இந்த நான் இன்கிரிமெண்ட் பண்றதுக்குள்ளயுமே இந்த கண்டிஷன மட்டும் அது பார்த்துட்டு அது பாட்டுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சுச்சு. ப்ரௌசர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி வந்து லூப்ல வந்து எப்பவுமே இன்கிரிமெண்ட் பண்றது இந்த டூ வைல் லூப் இல்ல வைல் லூப்லயோ ஃபர்ஸ்ட்டு வந்து இன்கிரிமெண்ட் பண்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். இல்லன்னா வந்து இந்த லூப்ன்னு கிடையாது. எந்த ஃபார் லூப் போட்டாலுமே வந்து இன்கிரிமெண்ட் பண்றது நல்லது. இல்லன்னா ப்ரௌசர் வந்து இந்த மாரி வந்து கிராஷ் ஆயிடும். இது வந்து ஸ்மால் டேட்டா அதனால வந்துட்டு நமக்கு சின்னதா ஒண்ணுமே இல்ல இந்த ஃபைல் ரன் ஆவறதுக்கு. சும்மா ஒரு 20 லைன் தான் கோடே இருக்கு. அதனால நமக்கு வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆயி டக்குன்னு இதுவாயிடுச்சு. இதே ஒரு பெரிய ஃபைல்லாம், பெரிய ப்ராஜெக்ட்லாம் நீங்க ரன் பண்றீங்கன்னா, ப்ரௌசர் கிராஷ் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளோதான். சிஸ்டமே உட்காந்த மாரி ஆயிடும். ஸோ வந்து இன்கிரிமெண்ட் பண்றது லூப்ல வந்து இன்கிரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.